தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. எத்தகைய துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் பயப்படாதே. நானே உன்னோடு இருந்து உன்னை எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுவித்து உயர்த்துவேன். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவையில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தங்கமானது நெருப்பில் புடமிடப்படும் போதுதான் அதன் மதிப்பு கூடுகிறது. அது போலவே உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை பக்குவப்படுத்துவதற்கே. நீதிமானாகிய யோசேப்பு அடிமையாகவும் சிறைச்சாலையிலும் அநேக துன்பங்களை சந்தித்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். இன்று உங்கள் போராட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதைவிட உங்கள் தேவன் பெரியவர். அவைகள் எல்லாவற்றிலும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது ஒன்று கூட மீதமில்லாமல் தேவன் உங்களை விடுவிப்பார். சத்துருவின் எந்த திட்டமும் உங்கள் முன் நிற்க முடியாது. உங்கள் கண்ணீர் மாறும் காலம் வந்துவிட்டது. உங்கள் இழப்புகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். தேவன் தாமே உங்களை விடுவித்து நடத்துவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் தேவனே, துன்பங்களில் தவிக்கும் உமது பிள்ளைகளின் கட்டுகளை இப்பொழுதே அறுத்தெறியும். இவர்களின் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தெய்வீக சமாதானத்தை தாரும். யோசேப்பை உயர்த்தினது போல இவர்களையும் விடுவித்து ஆசீர்வதியும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.